Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக் ஸ்வீட் ரெசிபி தாங்க. கேசரி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி. பட் இதை வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் எப்படி ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நம்ம எப்படி அவ்வளோ ஒரு கீ சொட்ட சொட்ட ஒரு கேசரி எப்படி பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரொம்ப கம்மி தான். அண்ட் இது ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஸோ இதை எப்படி கரெக்டாக நான் ஒரு 2-3 டிப்ஸ் வச்சுருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி எப்படி கரெக்டாக குயிக்காக நீங்கள் கேசரி பண்ணலான்றது இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற குக்கிங் வீடியோஸ் அண்ட் என்னோடய மற்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ கேசரி செய்கிறதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கேசரி வந்து இப்போது ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஸ்வீட் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ 4 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த கிளாஸ் இது வந்து 200 ml கிளாஸ். இதில் நான் 100 ml ரேஷியோ வச்சு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 100 ml ரேஷியோவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ கேசரி பொறுத்த வரைக்கும் ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அது 1 ரேஷியோ. அதில் டபுள் த ரேஷியோ சுகர் எடுக்கணும். ஸோ நான் வந்து இதில் 200 ml ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். இதில் ட்ரிபிள் த ரேஷியோ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 300 ml ஆஃப் வாட்டர் வந்து இந்த கேசரி பண்ணுறதுக்கு தேவை. இந்த அளவு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கேசரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐ மீன் ரொம்ப கட்டியாகவும் ஆகிடாது. செஞ்சு ரொம்ப நேரம் ஆனால் கூட அது சாப்பிட்ற அந்த ஒரு கன்சிஸ்டன்சிலே இருக்கும். அதாவது ரொம்ப மெல்டடாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக எப்படி ரெடி பண்ணிடலாம். அண்ட் இது கரெக்டான இந்த ரேஷியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம எப்படி வந்து 1 by 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கரெக்டான டைமில் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கேசரி. அண்ட் இது வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இதில் வந்து நான் 1 pinch ஆஃப் சால்ட், எப்பயுமே நம்ம சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ்க்கு வந்துட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணோன்னா அது சுகரோடைய டேஸ்ட் லெவலை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லை வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்கன்னா அந்த டபுள் த ரேஷியோ ஆஃப் சுகரை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சுகர் கம்மி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இது அந்த உப்மா மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சுகர் கரெக்டாக இருந்தால் தான் கேசரியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நட்ஸ் அது மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் கேஷ்யூஸ் வந்து ஃபைன் கட் பண்ணிட்டேன். ஏன்னா கேஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக போட்டால் எங்களுக்கு வந்து அந்த கேசரியில் நல்ல மர்ஜாக இருக்கணும் அப்படின்றனால நான் கட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஃபுல் கேஷ்யூஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஆப்ஷனல் வெள்ளரி விதை நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இப்போ நான் அதை ஆட் பண்ணலை. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம வந்து இப்போது எப்படி வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பேனை வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீ ஆட் பண்ணுறோம். ஸோ கீ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக கீ ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸு சின்ன ஸ்பூனில் போதும். ஏன்னா நான் இப்போ கம்மியாக தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கீயை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பேன் ஆல்ரெடி நல்ல ஹீட்டட் பேனில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த கீ ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இட் வில் குயிக்லி மெல்டட். ஸோ இந்த ஸ்டேஜில் I'm adding this nuts. ஸோ ஃபஸ்ட்டு இதை லைட்டாக ஒரு ஃப்ரை கொடுத்து எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வில் ஆட் ரவாவை வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துறணும் இந்த நெய்யில். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேசரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் ரெடியாக அப்படின்னா ரொம்ப ஒரு 10 minutes கேசரி குயிக்காக பண்ணிடலாம். நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஸோ இது கீ இல்லாமல் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா கீ வந்து நம்ம இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் கீ இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம வந்து இப்போது
ரவையை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ரவை கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஏலக்காவை ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணிடுறேன். பட் இது வந்து நீங்கள் ரவை ஃப்ரை பண்ணும்போதே ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு இதை வந்து கேசரி பண்ணிகிட்ருக்கும்போது அந்த வாட்டர் இது பண்ணும்போது ஏலக்காய் பவுடரோ இல்லை ஏலக்காய் எசன்ஸோ ஆட் பண்ணுறீங்கனாலும் ஃபைன். ஸோ இது வந்து உங்களோட விருப்பம் தான். பட் இந்த மாதிரி கீயோடு ஃப்ரை பண்ணும்போது அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அந்த ரவையோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப், கேசரி வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ நான் இதில் இது வந்து ரவை வந்து வறுக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஈவன் ட்ரை கிரேப்ஸை ஃப்ரை பண்ணும்போது கூட ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருந்ததுன்னா டக்குன்னு அந்த முந்திரியோட கலர் ப்ளஸ் ட்ரை கிரேப்ஸும் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ தீஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. டார்க் கலர் ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டும் மாறும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கீ ஹீட் பண்ண உடனே ஃப்ளேமை வந்து சிம்மில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதே சிம்மில் வச்சு நீங்கள் ரவையும் உதிரியாக வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த கீயில். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேசரிக்கான வாட்டரை ஆட் பண்ணுவோம். அண்ட் கலர் பவுடர் ஆப்ஷனல். கண்டிப்பாக கேசரினாலே அது ஒரு ஆரஞ்சு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். ஒயிட் கேசரியாக பண்ணுறீங்கன்னா கலர் பவுடர் இல்லாமல் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை கலர் பவுடர் வேணாம் பட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா யூ கேன் ஆட் குங்குமப்பூ. அது கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அதனுடைய கலர் வந்து அந்த கேசரியில் இறங்கும். பட் குங்குமப்பூ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்கில் குங்குமப்பூவை போட்டு வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கேசரியில். ஸோ ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நான் சொன்ன மாதிரி 1:3 ரேஷியோவில் இப்போ நான் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் I'll add இந்த கப்பில் 200 ml ஆஃப் வாட்டரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் கலந்து கொடுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். டக்குன்னு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க, அப்போ தான் இல்லைன்னா ரவை கட்டியாக ஆகிடும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போதே கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அகெயின் 100 ml ஆஃப் வாட்டர். ஏன்னா இது நான் எடுத்திருக்கிறது 100 ml ஆஃப் ரவா. ஸோ அதனால் 3 ரேஷியோவில் 300 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் சிம்மில் தான் ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஐ ஹாவ் டு ஆட் கலர் பவுடர். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ கலர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தான் நான் ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் கேசரி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு அந்த கலர்ஃபுல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் எல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேசரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதில் டாப்பிங்க்கு வந்து நட்ஸ் மட்டும் இல்லை, அதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம், செரி ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து டாப்பிங்க்கு ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டிப். நீங்கள் வந்து இன்கேஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் எ க்ரீன் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் செரீஸும் அதில் ஆட் பண்ணிங்கன்னா டியூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு ரெட் எல்லோ அந்த கலர்ஸில் கிடைக்கும். அண்டு செரி வந்து ரெட் கலர் செரி. ஸோ அதை வந்து நீங்கள் டாப்பிங்கில் எல்லாம் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போடணும், குக்கிங் ஸ்டேஜில் போடக்கூடாது. ஃபுல்லாக கேசரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய கலர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுடைய அந்த ஃபங்க்ஷனில் அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல் டிஷ்ஷாக இருக்கும் உங்களோட மெனுவில். ஸோ இது வந்து அக்கேஷ்னலி வென் வி ப்ரிப்பேர் கேசரி நம்ம அதை பண்ணலாம். பட் ரெகுலராக இமீடியட்டாக வீட்டில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி நார்மல் கேசரி கலர் ஆர் வந்து நீங்கள் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூவோட கலர் என்ன வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இப்போது எனக்கு கரெக்டான ஃபுட் கலர். பிகாஸ் நான் ரொம்ப லைட்டாக வேணான்றதுக்காக ஃபுட் கலர் பார்த்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபுட் கலர் தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் போதும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes இந்த கேசரி வந்து குக் ஆகணும். இந்த ரவை வந்து குக் ஆகணும். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரவை ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரவை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஃப்ளேம் பண்ண வேண்டாம்.
ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து ரவை குக் ஆகிடுச்சு. சரி, ரவை வந்து ரொம்பவும் குக் ஆகி பேஸ்ட் மாதிரி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கேசரி நல்லா இருக்காது. ஒரு 75% ஆஃப் ரவை வந்து குக் ஆகிடணும். இதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் பெருசாக குக்கிங் ப்ராசஸ் நடக்காது ரவையில். ஸோ 70 to 80% குக் ஆனால் கேசரிக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ரவை வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிங்க அப்படின்னா கேசரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 80% அந்த ரவை ஹார்ட்லி ஒரு 1 to 2 minutes வந்து நீங்கள் சிம்மில் வச்சு அந்த ரவையை வந்து லைட்டாக வேகிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும். நான் இப்போ சுகரை ஆட் பண்ணிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சுகர் மெல்ட் ஆகும்போது அகெயின் கேசரி கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி ஆகும். சுகர் மெல்ட் ஆகி வர ஸ்டேஜில் அதே மாதிரி சுகர் மெல்ட் ஆகும்போது சைட்லலாம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கேசரி பண்ணுறீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டி நல்ல பெரிய கடாயில் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக் வந்து அந்தளவுக்கு ஒட்டாது. கடாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளறது ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்களா, கட்டி வராமல் நம்ம வந்து அதை கொஞ்சம் மசிச்சு விடணும். ஏன்னா சுகர் ஆட் பண்ணோன்னே அந்த கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இப்போவுமே நான் ஃப்ளேம் வந்து சிம்முக்கும் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா கடகடன்னு அது ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதை கிளறதுக்கு நமக்கு அவ்வளோ ஸ்பீட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு சர்க்கிள் கிளறுறதுக்குள்ளே அதோட பாயிலிங் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் இருக்கும். ஸோ சுகர் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு அண்ட் கட்டியும் ரொம்ப இல்லை. ஸோ இதை வந்து ஒரு 1 minute இப்படியே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி சுகர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு 5 minutes அந்த மாதிரிலாம் விட்டு இந்த மாதிரி கிளறினீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சுகர் வந்து அந்த கம்பி பதம் வருதுன்னுவாங்கல்ல, கொஞ்சம் அந்த கிறிஸ்பாகிட்டு வரும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக 1 minute அப்படி பார்த்து இதை இறக்கிடுங்க. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து விடவே கூடாது. கேசரி ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் சொல்லியிருந்தேன்ல, இட் இஸ் எல்லா நம்ம சவுத் இந்தியனுடைய ஸ்வீட் டிஷ்ஷஸ்க்கும் ஆட் பண்ணலாம். ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்வீட்டோட இதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஆல்மோஸ்ட் கேசரி முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆனாலும் கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நிற்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை இந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்க போகிறேன். இதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் இப்போது வந்து கீ ஆட் பண்ணி ஒரு 10 to 15 secondsல நம்ம இறக்கிடுவோம். இதை வந்து எப்பயுமே கேசரி பண்ணிவிட்டு அதே பேனில் வைக்கக்கூடாது. இது அனதர் டிப். வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப கட்டி மாதிரி ஆகிடும். ஸோ இம்மீடியட்டாக நம்ம வந்து எந்த ஒரு பவுல்க்கோ இல்லை ஏதோ ஒரு சர்விங் பேனுக்கோ மாற்றிடணும். அப்போ தான் எவ்வளோ டைம் ஆனாலும் கேசரி வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். ஐ மீன் இதை விட கொஞ்சம் கட்டி ஆகும். பட் அந்த ஸ்டேஜில் அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதே பேனில் விட்டீங்க அப்படின்னா கட்டி கட்டியே ஆகிடும். அது வந்து கேக் மாதிரி கடைசியில் ஆகிடும். யாருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ தேவையான அளவு இதில் இப்போ கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு நான் கூடவே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரைசன்ஸ் கேஷ்யூவையும் ஆட் பண்ணிடுறேன். சில பேர் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கீ பாதி நெய் பாதின்னு ஆட் பண்ணுவாங்க. அது வந்து ஹோட்டல் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு குக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக கீ ஊற்ற முடியாதுன்றனால ஆயில் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து நம்ம வீட்டுக்கு குக் பண்ணுறோம் அதனால் நான் அதுவும் இல்லாமல் ஆயில் ஃப்ளேவர் ஆயில் நல்லதும் இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாகவே கீயில் தான் நான் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த கீ ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
சூப்பரான கீ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஹாட்டாக நீங்கள் சர்வ் பண்ணாலும் சரி, டைம் எடுத்து சர்வ் பண்ணாலும் சரி, இதோட கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.